பல பேரோட கனவு இன்னும் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நம்ம தோத்துடுவோமா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறது தான். எவ்வளோ நாளைக்கு தான் அதே மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறது? ஒரு அடி எடுத்து வச்சா கீழே விழுவோம் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த அடியை வைப்போமே. ஸோ ஸ்லிப் ஆகாமல் கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கலாம். ஸோ அடுத்த அடியை இன்னும் ஸ்ட்ராங்காக வைக்கலாம். ஸோ ஒரு தோல்வியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படிக்கட்டை நம்ம பில்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இல்லையா? ஸோ எப்பவுமே தோற்றுடுவோமோ, இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற தாட்டை விட்டுட்டு ஒருவேளை நம்ம ஜெயிச்சிட்டா, நம்ம மேலே போயிட்டா, நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி மாறிட்டா அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம எப்பயுமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளார இது போதும்னு அந்த யோசனையை அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நிறைய யோசிங்க, நிறைய ஆசைப்படுங்க. அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட தகுதியும் ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிக்கணும். ஆசைப்படுறது தப்பு கிடையாது, ஆனால் அதுக்காக உழைக்காமல் உட்காந்துட்டு இருக்கிறது தப்பு தான். ஸோ உனக்கு தேவையானது வேணும் அப்படின்னா நம்ம அதுக்காக உழைக்க ஆரம்பிக்கணும். உனக்கான தேவையை ஸ்டார்ட் பண்ணு அண்ட் ஓட ஆரம்பி.